பரிசுத்த வாரம், இது ஹோலி வீக். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததற்கு பின்பதாக கடைபிடிக்கிற 7 வாரங்கள். 7 வாரத்துக்கு அப்புறம் நம்ம அசுத்தத்திற்கு போயிடலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, நம்மை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஒரு காலங்களில் அசுத்தமாய் இருந்திருக்கக்கூடும். ஒரு பாஸ்ட் லைஃப், கடந்த காலம் தேவனுக்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கையாக அது இருந்திருக்கும். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுகிற ஒரு வாழ்வுக்கு நேராய் நம்மை நடத்துவதற்கு நினைப்பூட்டுகிற வாரங்கள் தான் இந்த பரிசுத்த வாரங்கள். இந்த பரிசுத்த வாரத்தில் ஆண்டவர் முதல்ல எதை பரிசுத்தப்படுத்தினார் என்பதை நாம் கொஞ்சம் பார்க்கணும். ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். எல்லாம் நல்லது 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 நல்லது, இட்ஸ் ஸோ குட், இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு டச் கொடுத்தார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். முதல்ல நாட்களிலே இருக்கக்கூடிய வாரத்தின் 7 நாட்களிலே 7வது நாளை தேவன் முதலாவது பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து தந்தார். நாட்களையும் மாதங்களையும் வருடங்களையும் தேவன் பரிசுத்தப்படுத்தி நமக்கு முன்பதாய் அவர் வைத்தார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நாட்களை என்னும் அறிவை நீர் எனக்கு தாரும். நாட்களை எண்ணக்கூடிய அறிவு நமக்கு வேணும். ஆயுசு காலங்கள் 70லிருந்து 80 வயசு வரைக்கும் பலத்தின் மிகுதியால் தேவன் போடுற கிருபையினாலே அல்லது அனுகிரகத்தினாலே இன்னும் நம்ம எவ்வளவு நாளாலும் வாழலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு கிருபை, நாட்களை விசேஷித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்குரிய கனத்தை நாம் கொடுக்க இந்த இடத்தில் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். 2வது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களின் பரிசுத்தம் நம்முடைய வாழ்வில் கொடுக்கப்படுகிற எதையும் முதல் தரமான முதல் காரியங்கள் முழுவதும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன கிடைச்சாலும் அது கர்த்தருக்கு உரியது. ஆதியாகமம் 13:2, இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற்பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். முதல் அறுவடை, முதல் கனி, முதல் எதுவும் தேவனுடையது. அதை நாம் எப்பவுமே நினைப்பூட்டுதல் நாம் பண்ணி அதை நம்ம ஆண்டவருக்கு சொல்லி நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு மூத்த பையனாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எதையாவது வாங்கியிருக்கலாம். முதல்ல என்ன பண்ணினாலும் அதை நீங்கள் தொட்டு ஆசீர்வதித்து, கர்த்தாவே இது நீர் எனக்கு கொடுத்த உங்களுடைய ஆசீர்வாதத்தின் முதல் பலன். அதை என்ன பண்ணுகிறார் ஆண்டவர்? அதைய பரிசுத்தப்படுத்துகிறார். அதை பரிசுத்தப்படுத்தி அது அவருக்கென்று அதை கண்ணுக்கு முன்னால் வச்சு அதை ஆசீர்வதித்து வளர்த்தி அதை ஆளவுமாக்குகிறார். முதல்ல நாட்களை பரிசுத்தப்படுத்துகிறார். 2வது, நம்மளை குடும்பமாக்கி நம்முடைய குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய சகல ஆசீர்வாதங்களிலும் முதல் என்ன நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதோ அத்தனையும் அவர் அதை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 15:11 வாசிப்போம். 15:11. ஏன் இந்த பரிசுத்தத்தை நாம் உச்சகட்டமாய் பார்க்க வேண்டும்? கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஏன் இந்த பரிசுத்தம் ரொம்ப அவசியம்? அவர்தான் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். சேனைகளின் தேவன் பரிசுத்தர். அவர் எப்பவுமே வெண்மை நிறம் கொண்டவர். அவர் ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் தூயாதி தூய தேவன். இந்த வர்ஷிப்பில் பாண்டீங்கல்ல, தூயாதி தூய தேவன். அவரிடத்தில் அவர் எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன். அவர் உயர்ந்த, அதுக்கு மேல அவர் ஒண்ணுமே இல்லை. அதுதான் உண்மை. அந்த தேவனிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆகவேதான் பரிசுத்தம் என்பது
அவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால அந்த பரிசுத்தத்திற்கு நம்முடைய வாழ்வை இணைத்து கொண்டு நம்மை அழைத்து கொண்டு போகிறார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 105:3 ஒருவர் வாசியுங்கள். 1 நாளாகமம் 16:10. அவருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. கர்த்தருடைய பரிசுத்தத்தை குறித்து மேன்மை பாராட்டணும். அதுதான் சார் ஆராதனை. ஏன் ஆராதனைக்கு வர சொல்றோம்? ஏன் ஆராதனைக்கு நீங்க வரணும்? அவருடைய பரிசுத்தத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டணும். நீங்களும் நானும் அவருடைய பரிசுத்தம் எவ்வளவு அருமையானது என்பதை ருசித்து ஆராதிப்பது தான் ஆராதனை. அதுதான் ஹோலினஸ். நமக்குள்ள அந்த பரிசுத்தத்தை அவர் தேவன் வைக்கிறார். நம்முடைய அசுத்தத்தை களைகிறார். பவுல் கொரிந்திய பட்டணத்துக்கு எழுதும் பொழுது பழையவைகள் ஒழித்தன, எல்லாம் புதிதாகின. ஒரு நியூ கிரியேஷன் நம்முடைய லைஃப்ல நடந்தே ஆகணும். அதுதான் கிறிஸ்துவம். அந்த கிறிஸ்துவத்திற்கு தான் நம்மை அழைக்கிறார். அழைத்து எவர்களை தேவன் முன்குறித்தாரோ, ரோமர் 8:28 எடுத்து வாசித்து பாருங்கள். அதில் சொல்லுகிறார், எவர்களை முன்குறித்தாரோ, எவர்களை அழைத்தாரோ அவர்கள் என்ன பண்ணுகிறாராம்? அந்த வசனத்தை வாசிப்போம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் அறிந்திருக்கிறோம். அதில் இன்னொரு வசனம் இருக்கும் பாருங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்களை ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமன்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நம்ம மீது அழைப்பு. நம்ம எல்லாத்தையும் தேவன் அழைத்து வைத்து இருக்கிறார். நம்ம எல்லாத்தின் மேல் அழைப்பு இருக்கிறதுனால தான் நம்மளை அழைத்து அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய வசனத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய பரிசுத்த ஆவியினாலும் நம்மை கழுவி அவருடைய சாயலுக்கு ஒத்ததாய் நம்மை மாற்றுகிறார் ஆண்டவர். சார், எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்கள் மாத்திரம்தான் இந்த உலக இரட்சகரின் சாயலை அடைய முடியும். அதர்வைஸ் முடியாதுங்க. ட்ரை பண்ணா கூட முடியாது. பின்வாங்கி ஓடிடுவாங்க எல்லாரும். நம்மீது அந்த அழைப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து வாழ வேண்டும். நீங்கள் அந்த ஆராதனையில் அவரை குறித்து மேன்மை பாராட்டுகிறதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இங்கே ஏதோ சும்மா உட்காந்துட்டு போகிறதுக்கு இல்லை. மாதத்தில் 30 நாளை நம்மை ஆண்டவர் வழி நடத்தி நம்மை ஆசீர்வதித்து கொண்டு போகிற ஆண்டவருக்கு ஒரு நன்றி ஆராதனை செலுத்த அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் தினந்தோறும் அவருடைய கிருபை காலைதோறும் நமக்கு புதிதாக இருக்கிறது. எவ்ரி டே, தினந்தோறும் காலைதோறும் அவருடைய கிருபை நமக்கு புதிதாக இருக்கிறது. மனுஷ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? காலையில் பூத்து மாலையில் அறுப்புண்டு போகிற புல்லுக்கும் பூவுக்கும் சமமான வாழ்க்கை. நிரந்தரமற்றது. நீர்மேல் குமிழி போல் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் நமக்கு தருகிறார். அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. இந்த பரிசுத்த வாரத்துக்குள்ள அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த முதல் வாரத்தில் தேவன் தன்னுடைய பரிசுத்தத்தை விளங்குறதற்காக வல்லவா நம்மை அழைத்து இந்த ஆராதனையில் நம்மை உட்கார வைத்துக் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 105:3 வசனத்தை வாசிப்போம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அன்பு திருச்சபையே, அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவருடைய நாமம் என்ன? அவருக்கு என்ன நாமம் கொடுக்கப்பட்டது? இயேசு என்ற நாமம் கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி இயேசுவின் நாமத்தை நான் உயர்த்துகிறேன், இயேசுவின் நாமத்தை இந்த ஆராதனை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை நான் இந்த ஆராதனை நான் உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த இயேசுவின் நாமத்தை குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்பதாக அன்னை மரியாள் தன் மகனை குறித்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். லூக்காவின் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1:49. மகிமையானவை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இயேசு கிறிஸ்துவை பிறக்குவதற்கு முன்பதாகவே அம்மா இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் சொன்னார்கள், அவருடைய நாமம் பரிசுத்தம். இயேசுங்கிற நாமம் எப்படிப்பட்டதான்? பரிசுத்தம் உள்ளது. இயேசுங்கிற நாமத்தை வாயில உச்சரிக்கிறதே ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வார்த்தை. அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் வாய் நிறையாய் சொல்லுவார். இந்த பரிசுத்த வாரத்தில் வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம். இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டு. இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற, உச்சரிக்கிற எந்த இடத்திலும் அற்புதங்களும் ஆச்சரியங்களும் ஆசீர்வாதங்களும் விடுதலையும் தேவனுடைய கிருபையும் நடப்பதாய் அது இருக்கும். இயேசுவின் நாமத்திற்கு அவ்வளவு வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த பரிசுத்த ஆராதனைக்குள்ளே உள்ள பிரவேசித்திருக்கிற நம்மிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? இதெல்லாம் அவற்றிற்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ், அவற்றிற்கு இருக்கக்கூடிய தன்மைகள். ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 16:29. அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்திற்கு வருகிறவர்களே, உங்களுடைய பரிசுத்த அலங்காரம் என்பது தேவன் விரும்புகிற ஆராதனையின் சுகந்த வாசனையாக இருக்கிறது. ஒரு ஊழியன் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன வாலிபன் அவருடைய சுவிசேஷத்தை கேட்டுக் கொண்டிருந்தானா. அந்த சுவிசேஷம் அவனுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை ஏற்படுத்தினதுனால அந்த ஊழியர் சொன்னாராம், உன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தணும், ஆகவே உன் இருதயத்தை நீ கழுவி ஆண்டோட்டு கரங்களை நீ பரிசுத்தமாக ஒப்புவிடு அப்படின்னு சொல்லி அந்த சுவிசேஷத்தை கேட்டுவிட்டு அவன் வீட்டுக்கு போனான். போனதுக்கு பின்பதாக அவன் திடீரென்று குளிக்க அவனுடைய குளியல் அறைக்கு போகும் பொழுது அவன் உள்ளே பிரவேசிக்கும் போது தகப்பன் எட்டி பார்த்து கொண்டிருந்தாராம். போகும் பொழுது அவன் போகும்போது கையில் கத்தி எடுத்து கொண்டு போனானாம், கத்தியும் சோப்பும். அப்பாவுக்கு ஒரே வியப்புண்டானது, என்னடா எப்போதும் என்னுடைய மகன் இப்படி ஒரு சூழலில் அவன் பாத்ரூமுக்கு போக மாட்டானே, இவன் கத்தியோடும் சோப்போடும் உள்ளே போகிறானே. சட்டையெல்லாம் கழட்டி விட்டு கத்தி எடுத்து கரெக்டாக நெஞ்சு மேலே வச்சான். அப்பா வந்து கையை பிடிச்சிக்கிட்டார். என்னடா தம்பி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த தம்பி சொன்னானா, அப்பா இன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன், அவர் சொன்னார் உன் இருதயத்தை கழுவு, சுத்தமாக கழுவுன்னு சொன்னார். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், கத்தி எடுத்துகிட்டு வந்து என்னுடைய நெஞ்சை பிளந்து ஹார்ட் நல்ல சோப்பு போட்டு கழுவி உள்ளே வச்சிடலாம் தான்ப்பா எடுத்தேன் நான். அப்போ தான் அந்த தகப்பன் சொன்னாராம், அட அவர் சொன்ன விதம் வேறு மாதிரியும் இருக்கும், இந்த மாதிரி யாருமே உனக்கு சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு திரும்ப அந்த ஊழியர்கிட்ட வந்தாங்களாம். அந்த ஊழியர்கிட்ட வந்தோடனே, தம்பி நீ விரோதமான காரியத்தை செய்ய போயிருக்கிற, அது அப்படி அல்ல, விசுவாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் உன்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறதற்கு நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தான் உன்னுடைய பரிசுத்தத்தின் அலங்காரம். பரிசுத்தத்தின் அலங்காரம் என்பது என்ன? உன்னுடைய நம்பிக்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், உன்னுடைய சுய எண்ணங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம். அந்த மாற்றத்தின் சாரம் என்ன? கிறிஸ்து பரிசுத்தராய் இருக்கிறதை போல நானும் பரிசுத்தராய் மாற வேண்டும் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டதை வெளிப்படுத்துகிறதன் பரிசுத்த அலங்காரம். அந்த அலங்காரம் நம்முடைய உள்ளங்களிலும் முகங்களிலும் நம்முடைய பாடல்களிலும் நம்முடைய துதிகளிலும் நம்மளுடைய காணிக்கை பலிகளிலும் ஸ்தோத்திர பலிகளிலும் கர்த்தருக்கு அதை நாம் செலுத்த வேண்டும். ஸோ பரிசுத்த அலங்காரம் என்பது நம்முடைய வெளிப்பிரகார அலங்காரம் அல்ல, அது உட்புறத்தின் அலங்காரத்தை இந்த வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. மனுஷ வாழ்க்கையில் பழைய காரியங்களோடவே தொடர்ந்து வாழ்கிறதற்காக தேவன் நமக்கு பரிசுத்தத்தை திரும்ப திரும்ப விளங்க பண்ணவில்லை. இஸ்ராயேல் ஜனங்கள் மிகவும் நெருக்கடியான சூழல் சந்தர்ப்பங்கள் வரும்பொழுதெல்லாம் அவர்கள் அந்த சூழலை வென்றெடுக்கிறதற்கு கர்த்தர் சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், உங்களுடைய சிந்தையில் பரிசுத்தம் உண்டாகட்டும், உங்களுடைய ஆவியில் பரிசுத்தம் உண்டாகட்டும், உங்களுடைய யோசனையில் பரிசுத்தம் உண்டாகட்டும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே அடுத்த நிலையின் பரிசுத்தத்தின் மேன்மை உண்டாகட்டும். ஆண்டவர் அப்படி சிந்தையில் நம்மை பரிசுத்த அலங்காரத்தை ஏற்படுத்துகிறார். தேவனுடைய காரியங்களிலே நாம் அப்படி வாழ்வதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆகவே சங்கீதம் 29:2 அந்த வசனத்தை சொல்லுகிறது. வாசித்துருவோம். சங்கீதம் 29:2. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை
அவருக்கு செலுத்துங்கள். ஆமா, பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் தொழுது கொள்வதற்கு முன்பதாக அவருக்குரிய மகிமையை செலுத்தணும். அந்த மகிமையை செலுத்துகிறதான் இந்த பரிசுத்த வாரத்தினுடைய துவக்கமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அதிகாலை இருட்டோட வேலையில் மகதலேனா மரியாளும் தன்னோடு கூட இருக்கக்கூடிய சில பெண்களும் கல்லறை தோட்டத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். மார்க்குவின் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். அங்கே அந்த 1 to 8 வசனங்கள் முடி இருக்கக்கூடிய விஷயத்தை இப்போ தியானமாக எடுத்துக்கொள்வோம். மகதலேனா மரியாளும் யாக்கோப்பின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகுந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலை சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்திற்கு வந்து, ஒரு ஆராதனையை சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்ன ஒரு ஆராதிப்பது என்பது அதுதான் அதிகாலை தேடல் வேலையின் ஒரு நல்ல வேலையாக அது இருக்கிறது. சூரியன் உதயத்திற்கு முன்பதாக இந்த ஜனங்க போகிறாங்க கல்லறை தோட்டத்திற்கு. இந்த உலக மக்கள்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? ஷேவ் பண்ணுறதுல கூட சில கணக்கு வச்சுருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்க தெரியுமா? சூரியன் வெளியில் வர்றதுக்கு முன்னே ஷேவ் பண்ணிடுவாங்க, சூரியன் வர்றதுக்கு முன்னே ஸ்நானம் பண்ணிடுவாங்க, சூரியன் வெளிச்சம் வர்றதுக்கு முன்னே சமையலில் போய் அடுப்புகளுக்கு முன்னால் நின்று அவங்க வேண்டதெல்லாம் வேண்டிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் தான் வெளிச்சத்தையும் பார்க்குறதில்ல, வெளிச்சத்துக்கு அப்புறமும் எந்திரிக்கிறதில்ல, அவங்களுக்கு என்னவெல்லாம் தோணுது இஷ்டத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த உலக மக்கள். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவர்கள் கொஞ்சம் கூட பயபக்தி கிடையாது, கொஞ்சம் கூட தேவனுக்கு கீழ்ப்பழிந்து நடக்கிற அனுபவம் கிடையாது. உத்தம மார்க்கத்தால் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க பரிசுத்த அலங்காரத்தில் அடங்கி இருக்கக்கூடிய 2 காரியங்கள் தெரியுமா? 1 அன்பு செய்தல், 2 கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருத்தல். கீழ்ப்படியணும், அன்பு செய்யணும். அன்பு என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பிரதான கட்டளைகள். 1, நீ உன்னை நேசிப்பதை போல நீ பிறனை நீ நேசிக்கணும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் காரியம் எப்படி வெளிப்படும், எப்படி உயிர்த்தெழுந்தார் என்பது உன்னை கொண்டு அடுத்தவர்களுக்கு நீ வெளிப்படுத்துகிற சுவிசேஷமே உன்னை பார்க்கும் பொழுது அறிகிற அந்த வெளிச்சம்தான் சுவிசேஷத்தின் அஸ்திபாரமாய் அது மாறுகிறது. அன்பு என்றைக்கும் மாறாதது. ஆகவேதான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இவைகளில் அன்பே பெரியது, எல்லாம் அழிந்து ஒளிந்து ஓய்ந்து போகும், ஆனால் அன்பு என்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. உங்களுக்கு அப்பா அம்மா காட்டுற அன்பு, சகோதர சகோதரிகள் காட்டுகிற அன்பு ஒரு காலங்களில் மறைந்து போகும். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த அன்பு நமக்கு இருக்காது. அந்த அன்பு ரொம்ப கஷ்டமானது. இப்படி தகப்பனார் நான் ரொம்ப அதிகமாக நேசிப்பேன், அதிகமாக நேசித்து அவரோட ஊழியத்துக்கு ஆட்டுக்குட்டி மாதிரி போவேன், எல்லாம் பண்ணுவேன், அங்கே அயன் பண்ணி கொடுப்பேன், அவருக்கு ஷூவெல்லாம் பாலிஷ் ப்ரெஸ் போட்டு கொடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன், கார் ஓட்டி கொடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். அவன்கிட்ட நிறைய கற்றுக்குவேன், நிறைய ஆவிக்குரிய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருப்பேன். சடனாக அவருடைய உடம்பு சுகவீனமாக மாறி போச்சு. குறிப்பிட்ட காலம் வந்தபோது அவருடைய சரீரம் அவருக்கு பலன் கொடுக்கல, மறிக்கிறதுக்கு போயிட்டார். கண்ணீர் எனக்கு தாரதாரையாக ஊற்றுகிறது. ஐயோ, என்னுடைய தகப்பனை நான் இழக்கிற ஒரு சூழல் வந்து விட்டதே, என்ன செய்வேன்? பாருங்க, நம்ம ரொம்ப அதிகமாக நேசிக்கிற அந்த அன்பு மறைந்து போய்விட்டது. கண்ணெதிரே பார்க்க பார்க்க மறித்தார், கொண்டு போய் அடக்கம் செய்து வந்து விட்டோம். இன்றைக்கி அந்த அன்பு எனக்கு கிடைக்குமா அப்படின்னா அந்த அன்பு எனக்கு கிடைக்காது. அந்த அன்பு திருப்பவும் என் தகப்பன் எனக்கு கொடுக்க முடியாது. அவருடைய காலம் வந்த பொழுது அவர் மரித்து போகிறார். ஆனால் ஒன்று, அந்த நேரத்தில் என்னை ஆறுதல் படுத்தி என்னை தேற்றுவதற்கு இயேசுவின் அன்பு தான் எனக்கு பெரிதாக இருந்தது. அந்த வசனங்களும் வார்த்தைகளும் தான் என்னுடைய ஆத்மத்தை திருப்தியாக்கினது, ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. என்னுடைய தகப்பன் ஒரு நாள் உயிரோடு எழுந்திருப்பார், இந்த கிறிஸ்து எழுந்திருந்தது போலவே அவரும் எழுந்திருப்பார். ஒருவேளை நானும் மரித்தாலும் அந்த அந்த உயிர்த்தெழுதல் நானும் எழுந்து என்னுடைய தகப்பனை பார்ப்போம் என்கிற அந்த நம்பிக்கையை பிரிவுகளில் தேவன் அதை தந்தாரே, அதுதானுங்க அன்பு. நாம் காட்டுற குழந்தைகள் காட்டுகிற அன்பு, கணவன் மனைவிக்கு காட்டுகிற அன்பு, மனைவி கணவனுக்கு காட்டுகிற அன்பு எல்லாம் மறைந்து போகும், ஓய்ந்து போகும். சில உறவினர்கள் காட்டுகிற அன்பு மாயையான அன்பு. ஆனால் மாயை இல்லாத அன்பு கிறிஸ்துவின் அன்பு. அதனால தான் நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்குற அந்த ஹோலி வீக்கில், பரிசுத்த வாரத்தில் நாம்
தேவனுக்கு நாம் அன்பு காட்டவளாய், அதுதான் பரிசுத்தத்தின் அலங்கார ஆராதனை. அது அன்பு. அந்த அன்பு நாம் அவருக்கு செய்ய வேண்டும். ஆராதனை தொழுது கொள்வதிலே நாம் அன்பு காட்டவளாய் மாற வேண்டும். இரண்டாவது, அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலைத்தான் இயேசு கிறிஸ்து வாழ்நாளெல்லாம் கடைபிடித்தார். இந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தார். ஆகவேதான் இவர்கள் பிரிய மனமில்லாதவர்களாக, இந்த ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவை பிரிந்து மரணித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக, அந்த சரீரம் எப்படி இருக்கும் என்பதை காண வேண்டும் என்று ஆர்வத்தோடு அந்த கல்லறைக்கு நேராய் ஓடுகிறார்கள். பரியாசக்காரர்கள், பரியாசம் பண்ணுகிறவர்கள் மத்தியில் அவருடைய ஊழியத்தை குறித்து நிந்தித்தவர்களுக்கு தேவன் சரியான ஒரு பதிலடி கொடுக்கத்தக்கதாக இந்த பெண்கள் தங்களுடைய கைகளில் தூப வர்க்கங்களையும் கந்த வர்க்கங்களையும் எடுத்துக்கொண்டு அதிகாலை வேளையில் புறப்பட்டு போகிறார். அதிகாலையில் அந்த பிரசன்னம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு இன்ப பிரசன்னம். அது இந்த கலிலேய ஸ்திரீகள் சிலுவை பாடுகள் வந்த பொழுதே அவர்கள் எருசலேமுக்கு வந்துட்டாங்க. அவங்க ரொம்ப நாள் பிரயாணப்பட்டு இந்த பாடுகளை எல்லாம் பார்க்கணுன்னு சொல்லி வந்து தங்கிட்டாங்க. அந்த எருசலேம்லேயே அவங்க தங்கிட்டாங்க. அவரை அடக்கம் பண்ணி முடித்த உடனே அடுத்த நாள் ஓய்வு நாள், எல்லாமே லீவு, கடை கண்ணி எல்லாமே லீவாக இருக்கும். இன்றைக்கும் எருசலேமில் என்ன பண்ணணும்னு சொன்னாங்கன்னா சனிக்கிழமையான எல்லாமே லீவ். அங்கே அந்த சட்டப்பிரகாரப்படி அவங்க கடைபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, எந்த வேலையும் அவங்க செய்ய மாட்டாங்க. இங்கே ஈரோட்டில் கூட யூதர்கள் சபைன்னு ஒன்று இருக்குது. ஈரோட்டில் இது ஒயரிங் பண்ண வந்தவர், அவர் அந்த சபைக்கு போகிறவர். சரியாக சனிக்கிழமை கூப்பிட்டவரை ஃபோன் பண்ணேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. எப்படிங்க ஃபோன் ஞாயிற்றுக்கிழமை என்னைக்காவது நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களா? நீங்கள் ஆலயத்துக்குள்ளே உள்ளே உட்காந்துட்டு ஃபோன் வந்தால் வெளியில் போய் நின்றுட்டு பேசிட்டு சவரியத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறோம். நாம் ஆலயத்துக்குள்ளே டிசிப்ளின் எப்படி இருக்குது பாருங்க. நானும் சனிக்கிழமை இவருக்கு லீவு தானே, சனிக்கிழமை ஒர்க்கிங் டே தானே, நான் காலையிலேருந்து ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃபு சுவிட்ச் ஆஃபு சுவிட்ச் ஆஃபு சுவிட்ச் ஆஃப்னே வருது. சரி, ஏதோ 2 மணி நேரம் பேட்டரி தான் போயிருக்க மாட்டாங்குதுன்ட்டு மதியானம் கூப்பிட்டு அப்பவும் சுவிட்ச் ஆஃப் தான் இருக்குது. சரி, சாயந்தரம் கூப்பிட்டு பார்த்தேன், அப்பவும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான் இருக்குது. அதுக்கடுத்த நாள் இங்கே ஆறாம் முடிச்சுட்டு அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். அவர் ஃபோன் எடுத்தார். என்னையா ஆச்சு, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னே வருது சனிக்கிழமையா? என்ன காரணம்? ஐயா, சனிக்கிழமை எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஃபோனை கூட நான் அட்டன் பண்ண மாட்டேன். என்ன விஷயம், நீ எந்த சர்ச்சுக்கு போகிறேன்னு கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், நான் யூதர்கள் போகிற சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன். நீ ஃபோனை எடுக்க மாட்டேன், உண்மையான ஆள் நீ, அப்படி பக்திக்குரிய ஆள் நீ. பக்தி வைராக்கியத்திலும் மார்க்கத்திலும் இன்றைக்கு மக்கள் வெளிப்புற சடங்காச்சாரத்தில் கடைபிடிக்கிறது பரிசுத்த அலங்காரம் கிடையாது. உங்களுடைய இருதயத்தின் அலங்காரம் தேவனுக்கு கீழ்ப்படிதல். உடைய கற்பனைகளுக்கும் உடைய கட்டளைகளுக்கும் உடைய வசனங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பது தான் பரிசுத்த அலங்காரம். அந்த அன்பு செய்ய மறக்கும் பொழுது அந்த அன்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடக்க நாம் மறந்து போகும் பொழுது தேவன் நம்மை எச்சரிக்கிறவராய், நம்முடைய வாழ்க்கையில் இடைபடுகிறவராய் மாறுகிறார். இந்த பெண்கள் எல்லாம் அந்த அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக ஓய்வு நாள் காலம் முழுவதும், அன்றைக்கி கடைகள் முழுவதும் அடப்பட்டு கிடந்தது. அடுத்த நாள் 1ஆம் நாள், 7ஆம் நாளுக்கு அடுத்தது அது ஓய்வு நாளுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு நாள், வாரத்தின் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு முன்ன வரைக்கும் அந்த சனிக்கிழமை தான் ஆலய வழிபாடுகள் இருந்தது, அன்னைக்கு முன்ன வரைக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்போ உயிர் தெழுந்தாரோ, ஞாயிற்றுக்கிழமை காலையில் உயிர் தெழுந்தாரோ, அதனால தான் உயிர்ப்பின் ஆராதனையின் ஞாயிற்றுக்கிழமையாக அது மாறினது. இது வரலாறுகள் நமக்கு சொல்லுகிறது. காலையில் கிடைக்கெல்லாம் அவங்க போய் இந்த சென்ட்டு தூபவர்க்கம் கந்தவர்க்கம் எல்லாத்தையும் வாங்கிட்டு கல்லறைக்கு போகிறார். கல்லறைக்கு போய் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னையே அவரை பார்த்துடணும், தரிசிச்சிடணும், அவருடைய சரீரத்தை பார்த்துடணும். ஏற்கனவே அவருக்கு சொன்னாங்க உயிர் தெழுந்துருவார்னு சொன்னாங்க. ஆனால் அவர்கள் அதை பற்றி பெருசாக பேசிக்கிட்டு யோசிக்காம அவருடைய சரீரத்தை பார்த்து இதை நாம் செய்து விட்டு வருவோம். ஏன்னா அன்றைக்கு இருந்த ஒரு யூத முறைமைகளின்படி அந்த பாடி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தூபவர்க்கம் கந்தவர்க்கம் வெள்ளை புலத்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டீகம்போஸ் பாடி ஆகாமல் இருக்கிறதுக்காக போடுவாங்க. யாக்கோப்பு இறந்த பொழுது அப்படி பண்ணாங்க. யோசேப்பு அங்கே எகிப்தில் இருந்து அந்த எல்லா வாசன திறமைகள்லாம் கொண்டு வந்து யாக்கோப்புடைய உடம்புக்கெல்லாம் போட்டு 70 நாள் துக்கம் கொண்டாடினார்களாம். சாதாரணமான நாள் இல்லை, எத்தனை நாளுங்க?
70 நாள் துக்கம் கொண்டாடி இருக்கிறாங்க. இங்கே மூணு நாளுக்குள்ளேயே இங்கே கல்லறைக்கு போயிருக்காங்க. ஏறிட்டு பார்க்கிற போது who will roll away the stone from the door of the doom for us, ஆங்கிலத்தில் அழகாக இதை சொல்லியிருக்கிறாங்க. யார் இதை நமக்காக புரட்டி தள்ளுவா என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு போனார்கள். ஆனால் அங்கே திரும்பி அவர்கள் பார்க்கும் பொழுது அந்த கல் புரட்டப்பட்டு இருந்தது. அந்த கல் புரட்டப்பட்டிருந்த விஷயத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது அதிர்ச்சி அடைந்தார்கள். அதிர்ச்சி அடைந்து உள்ளே போய் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்திருந்தார், எழுந்திருந்தார், உட்கார்ந்திருந்தார். அங்கே ஒரு தோட்டக்காரரை போல தேவதூதர்கள் அமர்ந்திருந்து அவர்களுக்கு அந்த காட்சியை போல அவர்களுக்கு காட்சி அளித்தார். தோட்டத்தில் ஆரம்பித்து தோட்டத்தில் முடிகிறது வேதம். ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிக்கிறது, கல்லறை தோட்டத்தில் முடிகிறது, திரும்பவும் கல்லறை தோட்டத்தில் தான் மக்களுடைய வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. தோட்டத்தில் ஆரம்பித்து தோட்டத்தில் முடிகிற சரித்திரத்தை பேசுகிறது தான் இந்த வேதாகமம். ஏதேன் தோட்டம் என்பது அங்கே ஸ்திரீயினிடத்தில் பேசுகிற வார்த்தைகள், அங்கே பிசாசு பேச ஆரம்பிக்கிறது. அங்கே பேசின அந்த வார்த்தைகளின் நிமித்தம் அந்த தோட்டத்திற்குள் மரணம் வந்தது. மனுஷன் வாழ்வதற்கான எல்லா முகாந்தரங்களும் அந்த இடத்தில் இழந்த ஒரு தோட்டம் தான் அந்த ஏதேன் தோட்டம். இங்க ஸ்திரீயின் இடத்துல பேசுகிறார். ஸ்திரீயிலிருந்து ஸ்திரீக்குள்ளே தேவன் வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஸ்திரீயிடத்தில் பேசும் பொழுது உயிரடைகிற விஷயங்களை பேசுகிறார். தோட்டத்தில் நடந்த 3 காரியங்கள் என்ன? அங்கே அந்த ஸ்திரீயோடு கூட பேசி அவர்கள் செய்த தப்புகளின் நிமித்தம் 3 பாதிப்புகள் ஆதாமுடைய வாழ்வில் வந்து இறங்கினது. 1 பாவம், 2 மரணம், 3 பிரிவு. இந்த 3 விஷயங்களும் ஒரு மனுஷனை ஆட்கொண்டிருந்தது ஏதேன் தோட்டத்திற்குள்ள. அந்த தோட்டத்திற்குள்ள பாவம் வீறு கொண்டு எழும்பி நின்றது. மரணம், பாவத்தின் விளைவு மரணம் மனுஷனுக்கு வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணத்திற்கு முன்பதாக மனுஷன் தேவனை விட்டு பிரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆகவேதான் தேவன் தோட்டத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஸ்திரீயின் வித்து உன்னை குதியங்காலாலே நசுக்குவார் என்று. நீ மண்ணை திம்பாய், மண்ணில ஊர்ந்து திரிவாய் என்கிற ஒரு வார்த்தை தோட்டத்தில் வெளிப்பட்டது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இயேசு கிறிஸ்து இந்த தோட்டத்தில் வெற்றி சிறந்ததை நீங்கள் மனசில் நினைச்சு துதிப்பது தான் பரிசுத்த ஆராதனைக்கு அடையாளமாக இருக்கிறது. என்ன அந்த காரியம் என்று சொன்னால், பாவம் என்கிற தலையை இயேசு தன் குதியங்காலாலே மிதித்தார். முதல்ல ஆதாமுக்குள் நிலவின காரியம் பாவம். பாவம் என்றால் என்ன? தேவன் சொன்னதை கீழ்ப்படியாமல் செய்துவிட்ட காரியம் பாவமாக மாறினது. கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்யணும், அதை விட்டுட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச காரியத்தை அவங்க செஞ்சதனால செயலின் மீறுதல் பாவமாக கருதப்பட்டது. இப்போ அந்த பாவத்தை தேவன் தன் குதியங்காலால் மிதித்தார். மிதிக்கும் பொழுது மரணம் என்கிற பாம்பு அவரை கொத்த வந்தது. நல்லா புரிஞ்சுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு அந்த பாவத்தை கிரஸ் பண்ணுறாரு, நீக்கிறாரு. நீக்கும் பொழுது மரணம் வந்து அவருடைய குதியங்காலை பிடிச்சி அவரை மரணிக்க விஷத்தை தீண்ட பார்த்தது. ஆனால் அவருடைய குதியங்காலில் நசுக்கப்பட்டது பாவமும் மரணமும் இரண்டும் நசுக்கப்பட்டு அவர் உயிரோடு கூட வெளியில் வந்தார். இதுதான் பழைய தோட்டத்தில் நடந்த விஷயம். புதிய தோட்டத்தில் நடந்த விஷயம் அந்த பாவம், மரணம், பிரிவு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ஜெயிக்கப்பட்டது. இந்த பரிசுத்த அலங்காரத்திற்குள்ள நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிற இந்த பாவ மாம்ச சாயல் நம்மை விட்டு தேவன் நீக்கினார். மனுஷனை உண்டாக்கின பொழுது எப்படி உண்டாக்கினாரு? அவர் தேவனுடைய ஜெராக்ஸ் தாங்க நீங்களும் நானும். பைபிளில் அழகாக எழுதியிருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 26, 27 நமது சாயலாகவும், நல்ல அந்த வார்த்தை கவனிச்சுங்க. தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும்
மனுஷனை உண்டாக்குவோமாக. இந்த மனுஷன் பாருங்க, ஆதாம் எப்படிப்பட்ட சாயல பிறந்தானாம்? தேவனுடைய சாயல். அல்லேலூயா. நீங்களும் நான் எப்படிப்பட்ட சாயல் தெரியுமா? தேவனுடைய சாயல். மனுஷன் அதனால தான் ரொம்ப விசேஷித்தவனாய் நாம் இருக்கிறோம். தேவனுடைய சாயல்ல இருப்பதை ஆண்டவர் விரும்பி அவருடைய ரூபத்தின்படி நம்மை உண்டாக்கினார். அப்படி உண்டாக்கிய ஒருத்தனை மட்டுமே உண்டாக்கினார். வசனம் என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். இந்த அடுத்து அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவனை தேவ சாயலாகவே அவனை சிருஷ்டித்தார். இந்த சாயல்ல ஒன்றும் கூட வேறு விதம் அவர் மிக்ஸ் பண்ணவே இல்லை. அதான் அந்த சாயல், அவர் ஜெராக்ஸ். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவர் தேவ சாயலாக இந்த உலகத்திற்குள் பிறந்தார். தேவன் எப்படி இருப்பார் என்பதை தச்சுரூபத்தை வெளிப்படுத்தும் விதமாக இயேசு தன் சாயலை வெளிப்படுத்தினார். சொல்லுகிறார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அதோடு மட்டும் இல்ல, ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 2 மனித சஞ்சாரங்களை தேவன் சிருஷ்டித்தார். இந்த சாயல தான் 3 விஷம் நிறைந்திருந்தது. ஒன்று பாவம், இன்னொன்று மரணம், இன்னொன்று தேவனை விட்டு பிரிகிற பிரிவு. இயேசு குதியங்காலால இந்த 3ஐயும் நசுக்கி எடுத்த தோட்டம் தான் கல்லறை தோட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாதாளத்தில் அந்த சாயலை திரும்ப தேவன் நமக்கு தருகிறார். பரிசுத்த அலங்காரத்துக்குள்ள நீ விசுவாசிக்க வேண்டிய காரியமாவது, மகளே மகனே, நீ உன்னுடைய தகப்பன் தாய் சாயல் என்பதை நீ முக்கியத்துவம் படுத்துவதை விட்டுவிட்டு, நான் தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய சாயலாகவே நான் இருக்கிறேன் என்பதை நினைவு. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். இந்த சாயலை தேவன் எப்படி மாற்றுகிறார்? 13வது வசனத்திலிருந்து. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்களுடைய பிரசங்கமும் விருதா, உங்களுடைய விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை எழுப்பினார் என்று சாட்சி சொன்னதினாலே, ஆமா, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பதுதான் திருச்சபையை ஸ்தாபிக்க கொடுக்கப்பட்ட அஸ்திபாரம். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதித்த இந்த உலகத்திற்குள்ளே உயிர்த்தெழுதல் உண்டு என்று சாதிக்கிற இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு விசுவாசிகள் பெருகினதுதான் திருச்சபையுடைய வரலாற்றிலே பெருக்கமாய் அது மாறினது. இன்றைக்கெல்லாம் நம்மளை அழைத்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பரிசுத்த அலங்காரம் என்ன தெரியுமா? கிறிஸ்து பாவம், மரணம், பிரிவு என்கிற சாயலில் அவர் ஜெயித்து உயிர்த்தார் என்பதை நம்புகிறவர்கள் தான் கிறிஸ்துவர்கள். இந்த கிறிஸ்துவ உங்கள் உள்ளத்துக்குள்ள வச்சு அந்த சாயலை பின்பற்றி நாம் நிற்க ஆரம்பிக்கும் பொழுது மண்ணான சாயலை நாம் அடக்கம் செய்கிறோம். அதுக்குள்ள வசந்த வாசித்து பாருங்க. கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரையந்தவர்கள் முதல் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவுண்டாகும். இது லாஸ்ட் எண்டை பற்றி அவர் பேசுகிறார். மரணம் உண்டானபடியால் அந்த மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாக வேண்டும். ஆதாமினாலே மரணம் வந்தது. தேவசாயிலிருந்து அந்த மனுஷனுக்குள்ள மரணம் வந்தது. ஆனால் பிந்தின ஆதாமுக்குள்ளே உயிர்த்தெழுதல் நமக்கு வருகிறது. அதனால தான் நாம் இறந்தாலும் திரும்ப எழுந்திருப்போம் என்கிற நம்பிக்கையை இந்த கிறிஸ்து இயேசுவினால் நாம் பெற்று அனுபவித்து வாழ தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நமக்கு முன்னோர்கள் எத்தனையோ பேர்கள், தலைமுறைகள் எத்தனையோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் வாழ்ந்த ஒவ்வொருவரும் மண்ணுக்குள் அடக்கம் செய்யப்பட்டு நம்பிக்கையோடு உறங்கிக் கொண்டிருக்கிறார்களே. அந்த நம்பிக்கை என்ன? ஒரு காலங்களில் திரும்ப எழுந்திருப்போம் என்கிற நம்பிக்கையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம், அடக்கம் செய்திருக்கிறோம். நாமளும் அடக்கம் செய்யப்படுவோம். இதுதான் உண்மை. 2100 வருஷம் வர்றதுக்குள்ள இந்த உலகத்துக்குள்ள பகுதி பேர் அடக்கம் செய்யப்பட்டு இருப்போம். தெரியுமா உங்களுக்கு? 2100 125 வருஷத்துக்குள்ள
அப்படி ஜெனரேஷன்ஸில் நாம் மேக்சிமம் இருக்க மாட்டோம். ஒரு தலைமுறை வரும், ஒரு தலைமுறை போயிடும். ஆனால் கர்த்தரை சேவிக்கிற தலைமுறை இருக்கும். அந்த தலைமுறை விசுவாசிக்கும், கிறிஸ்து இயேசு உயிர்த்தார், அவர் மரிக்கவில்லை, அவர் சதா காலம் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை சொல்லுகிற ஆராதிக்கிற பரிசுத்த கூட்டம் தலைமுறைகள் தோறும் இருந்து கொண்டிருக்கும். அதுதான் உயிர்ப்பின் செய்தியில தேவன் விதைத்த உச்சகட்டமான உயர்ந்த செய்தியாக இந்த உலகத்திற்குள் இருக்கிறது. அது சொல்லுகிறார், முந்தின ஆதாமினுடைய சாயல் நம்மை விட்டு எடுபட்டு போகிறது. அதில் என்ன வசனத்தை திருப்பி இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் 44வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 43லிருந்து வாசிங்கப்பா. 1 கொரிந்தியர் 15:43. கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். இந்த ஜென்ம சரீரம், ஆதாமின் சரீரம் விதைக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் இருக்கிற ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாய் ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினதாக இருக்கிறபடியால் இந்த சரீரம் மண்ணுக்குள்ள அடக்கம் செய்யப்படுகிறது. மரணத்தை யாராலும் தள்ளி போட முடியாது. மரணம் வரும், ஆனால் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் நமக்கு வரும். அதுதான் கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற சத்திய வாக்கு. அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். அதற்காகத்தான் பழைய வாழ்க்கைக்கு மாறி பாவத்திற்கு அடக்கம் செய்யப்படுகிற ஞானஸ்நானத்திற்கு ஒப்பான நம்முடைய வாழ்க்கை ஆதாமுக்குள்ளாக நாம் மரிக்கிறோம். பிந்தின ஆதாமுக்குள்ளாக நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். இது பரிசுத்த அலங்காரத்திற்குள் இருக்கக்கூடிய முதல் படி. பழைய சுபாவங்கள் தரித்திருப்பதற்காக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு புதிய வாழ்வை நமக்கு தரவில்லை. ஹோலி, பரிசுத்தம், தேவன் பரிசுத்தராய் இருக்கிறத போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு வலியுறுத்தக்கூடிய காரியமே அதுதான். பரிசுத்தம் இல்லாமல் எவனும் தேவனை தரிசிக்கவும் முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் செய்கிற ஆராதனை அது பரிசுத்த ஆராதனையாகவும் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மிதித்து தள்ளின 3 காரியங்கள். ஒன்று, பாவம் முடிவுக்கு வர ஆரம்பித்தது. இன்னொன்று, மரணம் முடிவுக்கு வர ஆரம்பித்தது. 3 பிரிவு முடிவுக்கு வர ஆரம்பித்தது. தேவாலயத்துடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிக்கப்பட்டது. மனுஷனுக்கு, தேவனுக்கு நமக்கு கோபத்தின் அடையாளம்தான் இந்த திரைச்சீலை. அதுக்குள்ள அந்த பக்கம் மனுஷன் வரக்கூடாது, அவன் மேல நான் கோபமா இருக்கேன்றார். அந்த கோபத்தை கிறிஸ்துவின் ரத்தம் மீட்டெடுத்தது. ஆகவேதான் அந்த திரை 2ஆக கிழிக்கப்பட்டது. சமாதானம் நடக்க ஆரம்பித்தது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் மனுஷனுக்கு சமாதானம் கிடைத்தது. அதனால தான் சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு என்மேல் விழுந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுதுகள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, கல்லறையை போய் எட்டி பார்த்தார்கள். பார்க்கும் பொழுது அங்கே சொன்ன அந்த தூதுவின் வார்த்தைகளை தொடும் பொழுது கர்த்தர் சொன்னார், நான் இன்னும் பிதாவினுடைய வலது பரிசத்திற்கு நான் ஏறி போகவில்லை. அந்த மகிமையின் இடத்திற்கு நான் போகிறதுக்கு முன்னே நீங்கள் பாவம், மரணம், பிரிவு என்கிற சாயலோடு இருந்து கொண்டிருக்கிறீங்க. இதை நீங்கள் அறிக்கை செய்து விசுவாசிச்சுட்டு போய் எல்லாத்துக்கும் போய் நீங்கள் சுவிசேஷமாக சொல்லுங்க, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை போய் சொல்லுங்கன்னு சொல்லி இந்த ஸ்திரீகளை தேவன் அனுப்பி கொடுத்தார். இன்னொரு தோட்டம் ஒன்று இருந்தது, திராட்சை தோட்டம் ஒன்று வச்சிருந்தார் ஆண்டவர். அல்லேலூயா. முதல்ல ஒரு ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டத்தில் மனுஷனுக்கு மரணம் வந்தது. அவன் பாவத்தை சம்பாதித்தான், மரணத்தை அனுபவித்தான், தேவனை விட்டு அவன் பிரிந்தான். திராட்சை தோட்டம் இந்த பூமிக்கு வந்தது. அந்த திராட்சை தோட்டம் தான் சுவிசேஷத்தின் தோட்டம். அந்த தோட்டம் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே பிதாவாகிய தேவன் தோட்டக்காரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தோட்டத்தின் அதிகாரி, இந்த தோட்டத்திற்கான ஓனர் பிதாவாகிய தேவன். அதில் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாக அவர் இருக்கிறார். அந்த திராட்சை செடிக்குள்ளே கொடியாக அதில் நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த திராட்சை தோட்டத்தில் அவர் சொல்லுகிறார், என்னில் இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த திராட்சை ரசம்
ஏதேன் தோட்டத்தில் கசப்பு கலந்த காரியங்கள் நடந்ததற்கு பின்பதாக இந்த கல்லறை தோட்டம் நமக்கு ஒரு இனிப்பின் செய்தியை தர கர்த்தர் தன்னை திராட்சரசமாக அடையாளப்படுத்தினார். அந்த இனிப்பின் மதுரம்தான் ரட்சிப்பு என்பதை தேவன் நமக்கு காண்பித்து தந்தார். அதில் சொல்லுகிறார், என்னிலே இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள், என்னிலே இணைக்கப்படாதவர்கள் அவர்கள் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுவார்கள். கிறிஸ்துவோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியும், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நம்புகிறேன் என்று சொல்லியும், கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டும் கிறிஸ்துவுக்குள் வாழாத ஒரு வாழ்க்கை அது பரிசுத்தமுள்ள வாழ்க்கை அல்ல. பரிசுத்தமுள்ள வாழ்க்கை என்பது என்ன? கிறிஸ்து உங்களுக்குள் வாழ்வதுதான், கிறிஸ்துவுக்குள் நீங்களும் சேர்ந்து வாழ்வதுதான் பரிசுத்த வாழ்க்கை. அந்த பரிசுத்த வாழ்க்கை இல்லாமல் வெளிப்புற சடங்காச்சாரங்களை கடைபிடித்து கொண்டு வாழ்க்கையில் கனிகளற்ற ஒரு வாழ்க்கை, கிரியை இல்லாத வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து கற்றுக் கொடுத்த கீழ்ப்படிதலை வெளியில காட்டாத ஒரு வாழ்க்கை, அது பரிசுத்தமான வாழ்க்கை கிடையாது. இந்த திராட்சை தோட்டத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிலே கனி கொடுக்காத எந்த கொடிகளோ அந்த கொடிகளை தேவன் வெட்டி போடுவார் என்று. ஆனால் அதே திராட்சை தோட்டத்தில் தேவன் சொன்னார், என்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடிகள் எதுவோ அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். அதுதான் பரிசுத்த அலங்காரத்திற்கு நமக்கு கொடுக்கப்படுகிற அடையாளமாகிறது. மூன்றாவது, இந்த கல்லறை தோட்டத்தில் ஒரு பெரிய கல் அடைக்கப்பட்டிருந்தது. கல் அறைகள், அதுதான் கல்லறைகள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கல்களால் கட்டப்பட்ட அறைகள் கல் அறைகள். இந்த கல் அறைகள் குள் நடந்த ஒரு எழுப்புதல் தான் இன்றைக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எழுப்புதலாக அது இருக்கிறது. ஒன்று, கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்படுகிற அனுபவம். இரண்டாவது, தேவ ஆவியை பெற்றுக்கொள்கிற வரம். அந்த வரங்களிலே நமக்கு எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆனால் இந்த கல் அறைகளுக்குள்ள இந்த மனுஷன் முழுவதும் இருதயம் என்னும் கல்லை வைத்து அழைத்து விட்டால் எந்த எழுப்புதலையும் எந்த மனுஷனும் பார்க்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த இருதயம் கல்லான இருதயமாக இருக்க வேண்டாம், அது சதையான இருதயமாக இருக்கணும்னு சொன்னார். இந்த இருதயத்தை கல்லறைக்கு நேராய் வேதம் சொல்லுகிறது நமக்கு. கல் அறைகள், இது நிறைய அறை உண்டு. 4 தமணிகள் இருக்குது இல்லையா? இது சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் நல்லா ஹார்ட்டெல்லாம் பம்ப் ஆகி ரத்தமெல்லாம் போய் நாம் கொஞ்சம் ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். அதில் போய் ஏதாவது கஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். உன் இருதயம் கல்லாக இருக்கக்கூடாது, உன் இருதயம் சதையாய் மாறணும். கல் அறைகள். ஆபிரகாமின் குமாரத்தைகளை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த சுவிசேஷத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இந்த சுவிசேஷத்தை நீங்கள் நம்பாவிட்டால், இந்த கல்லுகளினால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எங்கே சொன்னார்? அங்கே சொன்னார், மக்களை பார்த்து சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தை சொன்னார்னா, முற்பிதாக்களின் வரிசையில் கல்லறைக்குள் படுத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் எழுந்திருப்பார்கள் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். இந்த கற்களாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை என்னால் உண்டாக்க முடியும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு கல் புரட்டி தள்ளப்பட்டது. அந்த கல் மிகப்பெரிய கல் என்று சொல்லப்படுகிறது. அந்த கல்லுக்குள்ளதான் பாவம், மரணம், சாபம், பேய், அந்தகார சக்திகள், பிரிவு எல்லாம் அந்த கல்லை ரோல் பண்ணி வச்சிருந்தது. இந்த கல் யார் நமக்காக புரட்டி தள்ளுவா? யாராலையும் தள்ள முடியாது, தேவனால் மட்டும்தான் அதை தள்ள முடியும். கொண்டே வைக்கும் பொழுது எல்லாம் கொண்டே குமிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் அதை தள்ளுவதற்கு அவங்களால யாராலையும் முடியாது. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்ணார்? ஒரு பூமி அதிர்ச்சியை கொடுத்தார், ஒரு நிலநடுக்கங்களை கொடுத்தார். கொடுக்கும் பொழுது அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டது. அது பாட்டுக்கு அது தள்ளிடுச்சு அந்த பக்கம் தூரமாக. அன்பானவர்களே, அந்த இடத்துல பிசாசு நசுக்கப்பட்டான், காலால் மிதிக்கப்பட்டான். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 15ஆம் அதிகாரத்தில் 50 வசனத்துக்கு எல்லாம் பேசுகிறார். அங்கே மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. இதை நம்புகிறது தான் பரிசுத்த அலங்காரம், இதை விசுவாசிப்பது தான் பரிசுத்த அலங்காரம். இந்த கல்லறை தோட்டத்தில் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் நிச்சயமாக திரும்ப உயிர்த்தெழுவோம், இயேசுவின் சாயலை நாம் அடைவோம்.
அந்த சாயல் திரும்ப நமக்கு கிடைக்கப்பட்டது. ஏதேன் தோட்டத்தில் சாயல் செத்து போனது, திராட்சை தோட்டத்தில் சாயல் புதுப்பிக்கப்பட்டது, கல்லறை தோட்டத்தில் சாயல் திரும்ப நமக்கு கிடைக்கப்பட்டது. இதை நம்புகிறது தான் உங்களுக்குள் வெளிப்படுகிற விசுவாசத்தின் தூண்டுதலாய் கிடைக்கப்பெற்று நீங்கள் அனுபவிக்கிற பரிசுத்தம் தான் பரிசுத்த அலங்காரமாய் அது மாறுகிறது. எழுந்து நிற்போமா தேவ சமூகத்திற்கு முன்பதாக. தேவன் இன்றைக்கு நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த அலங்காரம் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் நிச்சயமாக வாயை திறந்து சொல்லுவீங்க, நான் வானவரின் சாயலை அனுபவிந்து கொள்வது நிச்சயம், தேவ சாயலோடு கூட நான் இந்த உலகத்திற்குள்ளே கடந்து போவது நிச்சயம். இந்த சாயல் என்பது இந்த இமையிலிருந்து மறுமை வரைக்கும் நம்ம கொண்டு செல்கிறது தான் விசுவாசம், நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் நீ வாழ்வதற்காகத்தான் மகனே மகளே உன்னுடைய அழைப்பை பெற்று நீ வந்திருக்கிறாய். இந்த அழைப்புக்குள்ளே தேவன் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உனக்குள் இருக்கக்கூடிய எல்லா அசுசிகளையும் களைத்து போட்டு தேவன் விரும்பாத எல்லா காரியங்களையும் உன்னை விட்டு தூக்கி அப்புறப்படுத்து. உனக்குள்ளே தேவன் பரிசுத்தத்தை வைப்பார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்கள். ஆகவே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக.